கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட் ரைஸ் நூடுல்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலாக வந்து என்னோட மதரோட ப்ரிப்பரேஷன் இது. என்னென்னா என் பையன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொல்லும்போது எப்போவுமே ஒரு மதர்லியாக அவங்க வந்து துவரம்பருப்பை சேர்த்து இந்த நூடுல்ஸில் கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களால் அதை கண்டே பிடிக்க முடியாது, இது என்ன டேஸ்ட்டு, இப்படி நூடுல்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி பட் இது வந்து இந்த நூடுல்ஸில் வந்து ரெட் ரைஸில் பண்ணின நூடுல்ஸ் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். ரெட் ரைஸ் நூடுல்ஸ், துவரம்பருப்பு, சிவப்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பட்டைத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கோகோனட் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், ஆனியன் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சால்ட், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். ஸோ ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் மசாலாஸ் நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஹோம்மேட் மேகி மசாலா. நம்மளுக்கெலாம் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃப்ளேவரோட ஒரு ஹோம்மேட் வெர்ஷன் இது. ஸோ இன் அ வே இட் இஸ் வெரி க்ளீன் அண்ட் வித் நோ இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஆர் சோ கால்ட் கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வ்டு கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு ஆயில் ஆட் பண்ணலாம். இந்த ரெட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்க, இப்போ நிறைய சின்ன சின்ன ஆண்டர்ப்ரனர்ஸ் வராங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி ரெட் ரைஸ்லேயே வந்து நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு இது மார்க்கெட்டில் கிடைக்கிது ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெட் ரைஸ் நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம வந்து இதை வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். அதில் பருப்பு, ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒன்றா மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, தனியா பவுடர், பட்டைத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள். ஓகே, ஸோ இதை நல்லா கலரிட்டு ஈவன் சம் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக கோகோனட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டிஷ் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த பருப்பு வந்து இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, ஒரு மாதிரி ஒரு திக்கனிங் ஏஜெண்ட்டாக ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும் அது. பட் அட் த சேம் டைம் ஆஸ் மதர்ஸ் அண்ட் இல்லத்தரசிகள் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் தட் நீங்கள் வந்து பருப்பு போட்டு நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டுன்னு. அதனால் அண்டு இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம், எப்போவுமே வந்து ஒரு ரெட் ரைஸ் பருப்பு சோறு சாப்பிட்றதுக்கு இது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, பிகாஸ் இட் இஸ் நூடுல்ஸுங்கிறனால. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சப்பூத்தூளும் ஆட் பண்ணிடலாம். சால்ட், மஞ்சத்தூள். ஓகே, இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை வந்து நம்ம இதில் அழகாக இதை பியூட்டிஃபுல்லாக சர்வ் பண்ணாலே வந்து ஒரு ஃபுட்டுக்கு வந்து நம்மளுக்கு அப்பீலிங்காக இருந்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் தென் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது. ஸோ இன்றைக்கோட டிப் என்னென்னா, ஜென்ரலாக ஃபுட் ப்ரிப்பரேஷன் பற்றி
ஒரு ஃபுட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அட்ராக்ஷன் வந்து ஐஸால நம்ம சாப்பிடுறோம். கண்ணால நம்ம அத உணவு வந்து நம்ம வாவ்! நல்லா இருக்கே! அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ப. ஸோ முதல்ல நம்ம சாப்பிடுறது நம்ம கண்ணால. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர்ஸ் வருது இல்லையா? ஃப்ளேவர்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அதனால வந்து ஃப்ளேவர்ஸ்னால நம்ப அட்ராக்ட் ஆறோம் ஒரு ஃபுட்டுக்கு. 3வது வந்து நம்ம சாப்பிடும்போது சுவையா இருக்கா அப்படின்ட்டுன்னு. பட் நம்ம ஒரு 4த் டைமென்ஷன் நம்ம குடுக்கணும் நம்ப. சுவையா மட்டும் இருந்தா போதாது, டேஸ்டியா ஹெல்தியாவும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, கெட்ட கொலஸ்ட்ரால்ஸ் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏறாம, நம்மளுக்கு நல்ல சேஃப் ஃபுட்டா நம்ம சாப்பிடணும். ஸோ, அதனால இந்த 4 பாயிண்ட்ஸ மைண்ட்ல வச்சுட்டு கிரியேட் யம்மி ரெசிபீஸ் ஃபார் யுவர் ஹவுஸ். அண்ட் நாங்க உங்கள டுமாரோ வில் மீட் யூ அகைன் டுமாரோ. ரொம்ப டிஃபரெண்ட்டான ஒரு ரெசிபியுடன். டில் தென் சீ யூ பை. நன்றி, வணக்கம்.